सच्चिदानंद रूपाय विश्वोत्पत्त्यादि हेतवे तापत्रय विनाशाय श्री कृष्णाय वयं नमः। आगेशा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः। तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। अथ द्वितीयोऽध्यायः। विदुर उवाच भवे शीलवतां श्रेष्ठे दक्षो दुहितृवत्सलः विद्वेषम् अकरोत्कस्मात् अनादृत्य आत्मजां सतीं कस्तं चराचरगुरुं निर्वैरं शान्तविग्रहम् आत्मारामं कथं द्वेष्टि जगतो दैवतं महत् एतदाख्याहि मे ब्रह्मन् जामातुः श्वशुरस्य च विद्वेषस्तु यतः प्राणान् तत्यजे दुस्त्यजान् सति। தக்ஷ பிரஜாபதியினுடைய பெண்கள் அதில் 13 பேரை வந்து தர்மருக்கு கொடுத்தார். அதில் கடைசி மனைவியான மூர்த்திங்கிறவள் அவளுக்கு வந்து நரநாராயணர்கள் பிறந்தார்கள்னுட்டும் அந்த ஒரு எபிசோடை சொல்லி முடிச்சுட்டும். அதுக்கப்புறம் பாக்கி இருந்த 3 பேர், அதாவது 16 குழந்தைகளில் அடுத்த 3 பேருக்கு வந்து ஒன்று ஸ்வாஹா அக்னியினுடைய பத்னி, ஸ்வதா பித்ருக்களினுடைய பத்னி, சதி தாக்ஷாயினிங்கிறவள் பவன் அதாவது சிவனுக்கு பத்னியாக கொடுத்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல அவளுக்கு பிள்ளை இல்லை. அதுக்கப்புறம் அப்பா வந்து அப்பிரதிரூபம், அதாவது உகந்ததாக ஒரு நல்ல பிஹேவியரில் இல்லைங்கிறதுனால அவள் 2 பேருக்கும் ஒரு துவேஷம் இருந்ததுங்கிற காரணத்தினால சதி தன்னுடைய பிராணனை விட்டான்னு சொன்னேளே. அது என்னன்னுட்டு விவரணமாக கேட்குறார் இங்கே விதுரர் மைத்ரேயர்கிட்ட. ஷீலவதாம் சிரேஷ்டா, அதாவது சிவன் வந்து நன்னடத்தைங்கிற ஒரு இதுக்கு வந்து மாடல் மாதிரி இருக்கக்கூடியவர் பரமேஸ்வரன். அவரை பார்த்து இந்த மாமனார் வந்து எப்படி ஒரு துவேஷம் வச்சுண்டார். பொண்ணை கொடுத்தவர், அதனால எவ்வளவு தூரம் நம்ம பொண்ணை வந்து அவர் நன்னா வச்சுக்கணுமேங்கிறதுக்காக ஒரு சுமூகமாக இருக்க மாட்டாளா ஒருத்தர் தன்னுடைய மாப்பிள்ளைகிட்ட அப்படின்னு அவருக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி அங்கே விதுரருக்கு. எப்படி ஒரு ஆத்ம ஜானியாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனிடத்துல போய் இந்த தக்ஷனுக்கு வந்து ஒரு துவேஷம் இருக்கலாம், அது என்ன விஷயம் அப்படின்னுட்டு கேட்குறார் மைத்ரேயர்கிட்ட. எந்த காரணத்தினால தன்னுடைய பிராணனை கூட விடுறதுக்கு தயாராக இருந்தா சதி அப்படின்னா அது ஒரு பெரும் துவேஷமாக இருக்கணுமோ இல்லையோ அப்படின்னு கேட்குறார். அந்த கதையை இப்போது ஆரம்பிக்கிறார். புராண பிரஸ்தாவகா இந்த இடத்துல. ஸோ ததாக்கியாத்தும் இதிஹாசம், இந்த இதிஹாசத்தை வந்து பிரஸ்தௌதி அதை வந்து சொல்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார் மைத்ரேயர். மைத்ரேய உவாச்ச புரா விஸ்வஸ்ருஜாம் சத்ரே சமேதாக பரமர்ஷயः ததா அமரகணாः சர்வே சானுகாः முனயோ அக்னயः. புரா முன்பு விஸ்வஸ்ருஜாம் சத்ரே, இது வந்து விஸ்வஸ்ருக்குன்னு ஒரு யாகம், சத்ரேன்னு யாகத்தில், அந்த யாகத்தினுடைய பெயர் வந்து விஸ்வஸ்ருக்குங்கிற யாகம். ஸோ விஸ்வஸ்ருஜாம் சத்ரே, ஸோ இந்த விஸ்வஸ்ருக்குங்கிற ஒரு யாகத்தில் அது பெயர்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா அதை வந்து விஸ்வஸ்ருஜாம் சத்ரேன உலகத்தை சிருஷ்டி செய்தவர்கள் அந்த பிரஜாபதிகள்லாம் கூட சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு யாகம். அப்பேற்பட்ட யாகத்தில் சமேதாக எல்லாரும் வந்து சேர்ந்திருக்கா. யாரெல்லாம்? பரமர்ஷயா, ஒரு ரிஷிகள் எல்லாம் வந்திருக்கா. ததா அமரகணாக தேவர் கூட்டங்கள் வந்திருக்கங்க. சர்வே முனையா, எல்லா முனிவர்களும் வந்திருக்கா. சானுகாக அக்னயா சானுகாக, அக்னி தேவதைகளும் வந்திருக்கு. ச அனுகாக பரிவாரங்களோட வந்திருக்கா. வெறும் ரெப்ரசன்டேட்டிவாக ஒருத்தர் மாத்திரம் வரல, அத்தனை பேரும் கூடி இருக்கக்கூடிய ஒரு சபை. எந்த சபையில் வந்து தக்ஷன் சிவனை அவமானப்படுத்தினாருங்கிறத வந்து உங்களுக்கு காண்பிக்கிறதுக்காக இத்தனை பேரும் கூடி இருக்கக்கூடிய ஒரு யாகம் நடக்கிற ஒரு புண்ணியமான ஸ்தலத்தில் இந்த எபிசோட் நடந்தது, அதுக்காக வரார். ஸோ புறா முன்பு விஸ்வஸ்ருஜாம் சத்ரே, விஸ்வஸ்ருக் யாகத்தில் பரமர்ஷயா பெரிய ரிஷிகளும் அமரகணாக தேவர் கூட்டங்களும் சர்வே முனையா எல்லா முனிவர்களும் சர்வே அக்னயா சானுகாக பரிவாரங்களுடன் கூட அக்னி தேவதைகள், அக்னிக்கு அபிமானி தேவதைகளாக இருக்கக்கூடியவர்களும் சமேதாக ஆசன் கூடினவர்களாக இருந்தார்கள், எல்லாரும் கூடினார்கள். அடுத்தது தத்ர
பிரவிஷ்டம் ரிஷயः திருஷ்ட்வா அர்க்கமிவ ரோச்சிஷா பிராஜமானம் விதிமிரம் குர்வந்தம் தன் மஹத்சதः உததிஷ்டன் சதஸ்யாः தே ஸ்வதிஷ்ணியேभ्यः சஹாக்னயः ரிதே விரிஞ்சம் சர்வம் ச தத்பாசா ஆக்ஷிப்த சேதசः. எல்லாரும் உடனே எழுந்துண்டா, ஏன்னா அங்கே தக்ஷ பிரஜாபதி உள்ள நுழையிறார். பிரவிஷந்தம், அதாவது இங்கே பிரவிஷ்டம் அப்படிங்கும் பொழுது அதை வந்து தக்ஷனுக்கு எடுத்துக்கணும். பிரவிஷ்டம் தக்ஷம் இது சேஷக. ஏன்னா தக்ஷங்கிறது இந்த 2 ஸ்லோகத்துலேயும் இல்லை, இந்த ரெண்டுமே ஒரே வாக்கியமாக எடுத்துக்கணும். அடுத்த வாக்கியத்தில் தான் அந்த தக்ஷங்கிற பதமே வர்றது. தத்ர பிரவிஷ்டம், அங்கு நுழைந்த தக்ஷனை திருஷ்டுவா பார்த்துவிட்டு ரிஷயா ரிஷிகள் எல்லோரும் உததிஷ்டன் சதஸ்யாக உததிஷ்டன், அங்கே சபையில் கூடியிருக்கிறவர்கள் எல்லாரும் உடனே தக்ஷனை பார்த்த உடனே எழுந்து நின்னா. 2 பேர் மாத்திரம் எழுந்து நிற்கல. ஒன்று பிரம்மா, இன்னொன்று பரமேஸ்வரன். விரிஞ்சம் சர்வம் ச ரிதே, ரிதேனா அவர்களை தவிர பாக்கி எல்லாரும் எழுந்து நின்னா. ஏன்னா அவர் பார்க்கறச்சேயே தக்ஷன் பார்ப்பதற்கு ரோச்சிஷா அர்க்கமிவ பிராஜமானம், ரோச்சிஷா தன்னுடைய ஒரு பிரகாசத்தினால அர்க்கமிவ சூரியனைப் போல பிராஜமானம் பிரகாசித்து கொண்டிருப்பவரும் தத்து மகத் சதஹா விதிமிரம் குர்வந்தம், அந்த பெரும் சபையை விதிமிரம், திமிரனா அந்தகாரம், அதாவது இருட்டே இல்லாதபடிக்கு செய்து கொண்டு, ஒரு பெரிய பர்சனாலிட்டி உள்ள நுழையானா ஒரு பரபரப்பு இருக்கும், ஒரு பிரகாசம் இருக்கும், அந்த சபைக்கே களகட்டி எடுத்துன்னு சொல்லலை. அந்த மாதிரி தக்ஷ பிரஜாபதி அங்கே உள்ள வந்து நுழையிறார். பார்ப்பதற்கு அப்படியே சூரியனே வந்து உட்கார்ற மாதிரி இருக்கு. ஸோ ரோச்சிஷா அர்க்கமிவ பிராஜமானம், தன்னுடைய பிரகாசத்தினால அப்படியே சூரியனை போல பிரகாசிக்கும் அந்த தக்ஷன். தத் மஹத்சதா வீதிமிரம் குர்வந்தம், அந்த பெரும் சபையை, மகதி சபா, மகது சதஹான்னா மகதி சபா, அந்த ஒரு கூட்டம் இருக்கோ இல்லையோ எல்லாரும் வந்து சேர்ந்திருக்காளே, அத்தனை பேருக்கும் ஒரு வந்து இருட்டை போக்குபவராக இருந்து கொண்டு இருக்கும் அவரை, பிரவிஷ்டம் நுழைந்த அந்த தக்ஷனை திருஷ்டுவா பார்த்துவிட்டு ரிஷயா சஹாக்னயா தே சதஸ்யாக, ரிஷிகளும் அந்த அக்னியுடன் அபிமான தேவதையான அந்த அக்னிகள் கூட, அந்த யாகம் நடந்துட்டுருக்கு, யாகத்தில் இருக்கக்கூடிய அந்த அக்னிக்கு அபிமான தேவதை, அந்த தேவதைகளோட அக்னிகளோட இன்னொன்னும் இருக்கலாம். இவர்கள் எழுந்து நின்ன உடனே அந்த அக்னியும் வந்து என்னமோ ஒரு எழுந்து நின்ன மாதிரி இருந்தது. அந்த ஃபிசிக்கல் ஒரு ஃபயர் அங்கே மூட்டியிருக்கா இல்லையா, அந்த யாகத்தினுடைய அக்னியும் வந்து இன்னும் ஜுவஜல்யமாக உங்களுக்கு வந்து பிரகாசித்ததுங்கிறதுக்கு சொல்கிறார். ஸோ சஹாக்னயா அக்னிகளுடன் கூட தே சதஸ்யாக, அந்த சதஸில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் விரிஞ்சம் சர்வம் ச ரிதே, பிரம்மா சர்வஹா பரமேஸ்வரன், இவா 2 பேரை ரிதே தவிர தத்பாசா ஆக்ஷிப்த சேதசா, தத்பாசா அந்த தக்ஷனுடைய பிரகாசத்தினால ஒரு கவரப்பட்ட மனதை கொண்டவர்களாக, ஆக்ஷிப்த அப்படியே ஈர்க்கப்பட்ட, பார்த்தா பிரகாசமாக இருந்தது. சில பேரை பார்த்த உடனே நம்ம எழுந்து நின்று வரவேற்கல, ஒரு மரியாதை, ஒரு பூரிப்பு மனசில் இருக்கும். டகால்னு நம்மளை அறியாத நம்ம பாடி வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி எழுந்துக்கும். அந்த மாதிரி ஆச்சு இங்கே. ஸ்வதிஷ்ணியேபியா, தன்னுடைய ஆசனங்களிலிருந்து, ஸ்வீய ஆசனேபியா, தன்னுடைய ஆசனத்திலிருந்து அங்கு கூட இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே அந்த தக்ஷ பிரஜாபதியினுடைய ஒரு பிரகாசத்தினால கவரப்பட்டு உததிஷ்டன் எழுந்து நின்னார்கள். ஒரு மரியாதை தக்ஷ பிரஜாபதி ஒல்லியோ. தத்ர பிரவிஷ்டம் ரிஷயா திருஷ்டுவா அர்க்கமிவ ரோச்சிஷா பிராஜமானம் வீதிமிரம் குர்வந்தம் தன் மஹத்சதா உததிஷ்டன் சதஸ்யாக தே ஸ்வதிஷ்ணேபியः சஹாக்னயः ரிதே விரிஞ்சம் சர்வஞ்ச தத்பாசா ஆக்ஷிப்த சேதசா. இது உடனே தக்ஷனுக்கு வந்து ஒரு கோபம் வருது, தெரியும். சதசஸ்பதிபிஹி தக்ஷः பகவான் சாது சத்கிருதः அஜம் லோககுரும் நத்வா நிஷசாத ததாக்ஞயா. இவர் என்ன பண்ணார், தக்ஷ பிரஜாபதி சதசஸ்பதிபிஹி சத்கிருதः சாது சத்கிருதः பகவான் தக்ஷः, தக்ஷ பிரஜாபதியானவர் நன்கு மரியாதை காண்பிக்கப்பட்டவர். அது அங்கே கூடி இருக்கிறவா எல்லாரும் சதசஸ் பதிபிகி, சதசா பதி, அந்த சபையினுடைய தலைவர்கள் ஒரு 1000 பேர் கூட இருக்கான்னா எல்லாரும் வந்து மரியாதை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை.
அந்தந்த கூட்டத்தினுடைய தலைவர்களாக அந்த டயஸ்ல உட்காந்துட்டு இருக்கிறவா மாத்திரம் ஒரு கை கூப்பினா சரியா இருக்குமோ இல்லையோ. ஒரு 10 பேர் ஏற்கனவே உட்காந்துட்டு இருக்கா, தலைவர் வரணும், அவர் வரும் பொழுது இருக்கிறவா எல்லாரும் ஆசனத்திலேருந்து எழுந்துக்கிறா, ஒரு மரியாதையை காமிக்கிறா, அவர் வந்து உட்கார்றார். இதுதான் அங்கே ஒரு ஃபங்க்ஷனில் எப்படி நடக்குமோ அந்த மாதிரி நடக்கிறது. அதை நமக்கு வந்து ஒரு பிக்சர் போட்டு காமிக்கிறார் மைத்ரேயர். சதசஸ்பதிபிகி, அந்த சதஸில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களினால் சாது சத்கிருதா, நன்கு சத்காரம் செய்யப்பட்டவர், பகுமானம் காண்பிக்கப்பட்டவர் அந்த தக்ஷ பிரஜாபதி. தட் இஸ் தே ஆனர்ட் ஹிம் வெல். அப்படிப்பட்ட அந்த தக்ஷ பிரஜாபதி இப்போ என்ன பண்ணார், 2 பேர் உட்காந்துட்டு இருக்காளா, பிரம்மா சிவன் 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கா. இவர் என்ன பண்ணார், தனக்கு அப்பாவோ இல்லையோ, யாரு, பிரம்மா, சதுர்முக பிரம்மா, அவர் அஜஹா, பிறப்பற்றவர், லோக குருஹு, உலகத்துக்கே வந்து தந்தையாக விளங்கக்கூடியவர், உலகத்திற்கு ஒரு கற்பிக்கும் ஆசிரியராகவும் இருக்கார். ஏன்னா அவர் வாயிலிருந்து தான் வேதமே வந்தது. ஆகையினால லோக குருஹுங்கிறச்சு இந்த உலகத்திற்கு குருங்கிற பார்ட் வந்து அப்பானும் எடுத்துக்கலாம், அல்லது ஆசான் அப்படிங்கிற அர்த்தத்திலையும் எடுத்துக்கலாம். ஸோ அவர் வந்து வேதத்துக்கே உலகத்துக்கே குருவாக விளங்கக்கூடிய அந்த சதுர்முக பிரம்மாவான அஜஹா, அவரை நத்வா வணங்கிவிட்டு இவருடைய தந்தையாகவும் ஆயிடுறார். அதனால வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு தது அக்ஞையா உட்காருன்னுட்டு பிரம்மாவும் சொல்ல, அவருடைய பிரம்மாவினுடைய ஆணையின் பேர் நிஷசாத உட்கார்ந்தார். யாரு, தக்ஷ பிரஜாபதி. பிராங் நிஷண்ணம் மிருடம் திருஷ்டுவா ந அமிருஷ்யத் தது அநாத்ருதா உவாச்ச வாமம் சக்ஷுர்பியாம் அபிவீக்ஷிய தஹன்னிவ. இவர் வந்து போய் சிவனுக்கு மரியாதை காமிச்சிருக்கலாம். ஆனால் தக்ஷனுக்கு அந்த இடத்துல என்னன்னா, பொண்ணு கொடுத்த இடம், மாப்பிள்ளை தனக்கு மரியாதை காமிக்கணும்னு அவர் மனசில் ஏறிடுத்தோம் அந்த இடத்துல. அதனால பேச ஆரம்பிக்கிறார். தனக்கு முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய மிருடம் திருஷ்டுவா, மிருடகாங்கிறது பரமேஸ்வரன், சிவனுக்கு ஒரு அர்த்தம். ஸோ இங்கே பிராக்குங்கிறதுக்கு 2 அர்த்தம். நம்ம பிராக்குன்னா ஜென்ரலி உங்களுக்கு ஈஸ்டர்ன் டிரெக்ஷனுக்கும் சொல்லுவோம், அதாவது கிழக்குங்கிற ஒரு கிழக்கு முகத்துக்கும் வந்து பிராக்குன்னு சொல்லுவோம். பிராக்குன்னா தனக்கு முன்னாடிங்கிற, அதாவது இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ் அப்படிங்கிற அர்த்தமும் இருக்குது, பிஃபோர் ஹிம்ங்கிற அர்த்தமும் இருக்குது. ஸோ 2 அர்த்தத்தை எடுத்துக்கலாம். அந்த கிழக்குங்கிற அர்த்தத்தை விட்டுருவோம். ஸ்வ உபவேசனாத்து பூர்வமேவ அப்படின்னா தான் உட்கார்றதுக்கு முன்னாடியே பரமேஸ்வரன் இங்கே உட்கார்ந்தாச்சு. அது மாத்திரம் இல்லாமல் தனக்கு எதிர்க்க வேற உட்காந்துருக்கார். இன்னும் வேற எரியுமோ இல்லையோ, இந்த கண்ணில் பட்டுண்டே இருந்தால் வேற இன்னும் அது குத்தி காமிக்கிற மாதிரி வேற இருக்கும். இதில் வேற இவர் உட்கார்றதுக்கு முன்னாடி பரமேஸ்வரன் ஏற்கனவே உட்கார்ந்துட்டு இருக்கார். அதனால பிராக்கு நிஷண்ணம், முன்பே உட்கார்ந்திருக்கக்கூடிய மிருடம் திருஷ்டுவா, சிவனை பார்த்துவிட்டு தது அநாத்ருதா சன்னு, அதாவது அந்த சிவனால் ஆதரவு காண்பிக்கப்படாமல் இருப்பவர். சிவன் ஒன்றும் பெருசாக கண்டுக்கலையே பரமேஸ்வரன். அவருக்கு வந்து நான் குமாரசம்பவம் எடுக்க தான் போனோம். சில இடங்களில் எங்கள் ப்ரொஃபஸரோட இன்ஃப்ளூயன்ஸு என்னால் அதை வந்து கட்டுப்படுத்த முடியாது. அதாவது கல்யாணத்துக்கு வந்து எல்லாரும் வந்து உட்காந்துட்டுருக்கா, பரமேஸ்வரன் வந்து வாச்சா ஹரிம், தலையினால் வந்து வாங்கோன்னுட்டு பிரம்மாவை சொன்னாராம், வார்த்தையினால் வாங்கோன்னுட்டு ஹரியை கூப்பிட்டாராம். ஆலோக மாத்திரேன சர்வான சேஷான், வெறும்னா அப்படி ஒரு பார்வை எல்லா தேவதைகளையும் பார்த்தார், அவளுக்கு எல்லாம் சன்மானம் ஆயிடுத்து. ஐ ஹவ் அக்னாலஜ்ட் யுவர் பிரசன்ஸ்ன்னார். அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் இந்த தக்ஷ பிரஜாபதிக்காக அவர் ஏதாவது தலை குனிஞ்சு எழுந்து நின்று மரியாதை காமிச்சு எல்லாம் பண்ணுவாரா என்ன? அதனால் அதை எதிர்பார்த்து வந்து இந்த தக்ஷன் உட்கார்றதுங்கிறதே அது ஒரு லீலை, அவ்வளோதான். பகவத் லீலையில் அதுவும் ஒரு லீலை, வேற ஒன்றும் இல்லை. ஸோ தது அநாத்ருதகாங்கிறச்சு தேன அபியுத்தானாதிபிகி ஆக்கிருத்த ஆதரகா. தேனங்கிறது சிவனால், சிவன் எழுந்து நிற்கல, பின்னாடி சொல்ல போகிறார் பிரத்யுத்தான அபிவாத அனர்ஹம் அப்படின்னுட்டு, அருகே மை, என்னை பார்த்த உடனே எழுந்து நின்று நமஸ்காரம் பண்ணி என்னை வாங்கோன்னு சொல்லி மரியாதை கொடுத்து உட்காத்தி வைக்கணும். ஆனால் அப்பேற்பட்ட சிவனால் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஆதரவு கிடைக்கல, அவர்கிட்டேருந்து எனக்கு கிடைக்கல. ஸோ தது அநாத்ருதா, சிவனால் ஒரு ஆதரவு காண்பிக்கப்படாதவராக இருக்கும் அந்த தக்ஷ பிரஜாபதி இப்போ என்னாச்சு, நான் அமிர்ஷ்யத்து, அவருக்கு அது பொறுக்கல்ல.
எது பொறுக்கல்ல, பிராக்கு நிஷண்ணம் மிருடம் திருஷ்டுவா நான் அமிர்ஷியது, முன்னாடியே நம்ம உட்கார்றதுக்கு முன்னாடி இந்த சிவன் உட்காந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அதை பொறுத்துக்க முடியலையா, நான் அமிர்ஷியது ந அசகத, பொறுத்துக்கல, அவரால் பொறுக்க முடியல. அதை உடனே பேச ஆரம்பித்தார். நாக்கு தானே சத்ரு இல்லை. சக்ஷுர்பியாம் வாமம் அபிவீக்ஷிய தஹன்னு இவ உவாச்ச. ஒருத்தரை எரிக்கணும்னா பரமேஸ்வரனுக்கு தான் அது வந்து ஒரு இது சர்டிஃபிகேட் கொடுத்து அவருக்கு உட்காந்து வச்சுடணும். மூணாவது கண்ணை எப்போ வேணுமோ அவரை திறந்து எரிச்சிடுவார். அக்னி பிழம்பு வேற அவர் இல்லையா. இப்போ ஒரு திருவண்ணாமலையில் வந்து அக்னி ஸ்தம்பமாக நின்னவர். அவரை வந்து இந்த தக்ஷ பிரஜாபதி தஹன்னு இவ அப்படியே எரிக்கிற மாதிரி பார்க்குறாராம் தக்ஷ பிரஜாபதி சிவனை. எப்படி சக்ஷுர்பியாம் வாமம் அபிவீக்ஷிய, வாமம்னா அழகுன்னு அர்த்தம் இருக்குது, வாமம்னா வக்ரம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. வக்ரம் யதா பவதி ததா அபிவீக்ஷிய, ஒரு கோண பார்வையால் பார்க்குறார், நேரடியாக பார்த்து ஒன் ஆன் ஒன் பேசலை. அங்கே உட்காந்துருக்கார், இந்த ஓரக்கண்ணால் பார்த்து சபையில் அட்ரஸ் பண்ணுறார். இதுதான் வந்து இந்த ரெண்டுங்கட்டான இருக்கிறவாளுடைய பிஹேவியர்னு சொல்லுவோம் இல்லையோ. நேரடியாக இஃப் யூ ஹேவ் அ ப்ராப்ளம் வித் சம் ஒன் டைரெக்டாக போய் அவர்கிட்ட பேசினா பிரச்சனை தீர்ந்துடும். இதில் வந்து ஊரம்பலப்படுத்தினா அவளுக்கு தான் வந்து அது ஒரு அவமானங்கிறது புரியலை. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் வந்து அந்த அந்த ஒரு பார்வதி வரணும், அந்த ஒரு லீலை நடக்கணுங்கிறதுக்காக தான். இது நமக்கும் ஒரு பாடம், இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோங்கிறதையும் பார்த்துக்கணும். வாமம் சக்ஷுர்பியாம் அபிவீக்ஷிய, ஒரு குறுக்கான வக்ரமாக தன்னுடைய கண்ணினால் பார்த்துவிட்டு உவாச்ச பேச ஆரம்பித்தார் தக்ஷ பிரஜாபதி. பிராங் நிஷண்ணம் விடம் திருஷ்டுவா ந அமிர்ஷியத்தது அநாத்ருதா உவாச்ச வாமம் சக்ஷுர்பியாம் அபிவீக்ஷிய தஹன்னிவ ஸ்ரூயதாம் பிரம்மர்ஷயா. சபையை அட்ரஸ் பண்ணுறார். இங்கே சிவனை பார்த்து வந்து நீ பண்ணது தப்புன்னு டைரெக்டாக சொல்லலை இந்த இடத்துல. ஸ்ரூயதாம் பிரம்மர்ஷயா மே சஹ தேவா சஹாக்னயா சாதூனாம் ப்ருவதோ விருத்தம் ந அஜ்ஞானாத்து நச்ச மத்சராத்து. எனக்கு ஒன்றும் அறியாமையினால நான் இப்போ பேசலை, இல்லை பொறாமையினால நான் பேசலை. பர உத்கர்ஷ அசகனம் மத்சரஹான்னு பேர். மத்சரஹானா பொறாமைங்கிறது இந்த இடத்துல என்னென்னா இன்னொருத்தர் வசத்தியாக இருக்காளேங்கிறத பொறுத்துக்க முடியாத தன்மைங்கிறது தான் மத்சரஹா. பர உத்கர்ஷ அசகனம் மத்சரஹா. நான் வந்து இந்த மாதிரி சிவனுக்கு வந்து ஒரு பெரிய ஸ்டேட்டஸை கொடுத்துட்டாளேங்கிறதுக்காக நான் பேசலை. அக்ஞானாத்து இல்லை, எனக்கு ஒரு பிரமையோ ஒரு அறியாமையோ இக்னரன்ஸோ அதனால நான் பேசலை. ந அக்ஞானாத்து நச்ச மத்சராத்து சாதூனாம் விருத்தம் ப்ருவதா. நல்லோர்கள் எப்படி நடந்துக்கணுங்கிற ஒரு நன்னடத்தையை கூறுகின்ற எனக்கு என்னுடைய வார்த்தையை கேளுங்கள்ங்கிற. ஐ எம் நாட் டாக்கிங் அவுட் ஆஃப் இக்னரன்ஸ் ஆர் எனி ஜெலசி. இது வந்து இப்படி தான் நடந்துக்கணும்னு ஒரு வழிமுறை இல்லையா, அந்த வழிமுறையை எடுத்து நான் காண்பிக்கிறேன்னுட்டு. என்ன ஆகும்னா நமக்கு வந்து அக்ஞானம் நம்மளை வந்து கண் மூடுறச்சு எப்படி ஒரு கெட்ட விஷயத்துக்கு கூட ஒரு நல்லதாக நம்ம வந்து ஒரு போர்ட்ரே பண்ண ஆரம்பிச்சிருவோம் பாதி சமயம். இது ரைட்டுங்கிற மாதிரி we will start justifying our own actions. அதுதான் இது. சாதூனாம் விருத்தம் இது ப்ருவதா மே, சாதுக்களினுடைய நடத்தை இவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று ப்ருவதா கூறுகின்றவனான மே என்னுடைய வார்த்தைகளை, வச்சனம்ங்கிறத நம்ம எடுத்துக்கணும். மே வச்சனம் இங்கே போட்டிருக்கார். மே வச்சனம் ஸ்ரூயதாம் கேளுங்கள் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணுறது. ஹே பிரம்மர்ஷயா, ஹே தேவாகா, சஹாக்னயா, ஹே தேவாகா. அக்னி தேவதைகளுடன் கூட தேவதைகளும் பிரம்மர்ஷிகளும் இப்போ கேளுங்கள் அப்படின்னுட்டு சம்போதனம் அந்த இடத்துல. ஸோ ஸ்ரூயதாம் பிரம்மர்ஷயா மே சஹதேவாகா சஹாக்னயா சாதூனாம் ப்ருவதோ விருத்தம். விருத்தம்னா ஆச்சரணம், நடத்தை. நான் அஜ்ஞானாத்து நச்ச மத்சராத்து. எனக்கு ஒன்றும் பொறாமை கிடையாது. அயந்து லோகபாலானாம் யசோக்னஹா நிரபத்ரபா சத்பிஹி ஆச்சரிதா பந்தாக ஏன ஸ்தப்தேன தூஷிதா. இந்த குலத்துக்கே ஒரு கெட்ட பேரை கொண்டு வரார் இந்த சிவன். குலம் என்ன, ஜாதி என்ன, லோகபாலர்களில் ஒன்று. அதாவது அந்த ஸ்டேட்டஸை முதல்ல வச்சு விடுறார். சிவனுடைய ஸ்டேட்டஸ் என்ன, ஈசானன்னுட்டு ஒரு திக்குக்கு பாலகனாக இருக்கக்கூடியவர் இந்த சிவன். லோகபாலானாம் அயம்
லோகபாலர்கள்னு ஒரு செட்டு எடுத்துட்டோம்னா அந்த லோகபாலர்களில் ஈசான்ய மூலயத்தை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு தேவதையாக இருக்கக்கூடியவர் தான். அப்படிப்பட்ட இந்த சிவன் லோகபாலானாம் யசோக்னஹ யசஹ ஹந்தி, அவர்களுடைய புகழை வந்து இப்போ ஒரு பெரிய குலம் இருக்குது, தெர் இஸ் ஒன் பிளாக் ஷீப் இந்த குலம்னு வச்சுக்கோங்க. அப்போது வந்து இந்த குலத்தினுடைய பெயரையே கெடுக்கிறானே அப்படின்னு நம்ம பேசுறதில்ல, அந்த மாதிரி பேசுகிறேன். சாதாரண மனுஷா பேசுகிற மாதிரி பேசுகிறேன். ஒரு இந்த லோகபாலர்களுடைய ஜாதிக்கே அந்த குலத்தினுடைய ஒரு புகழையே கொல்றவர் மாதிரி இருக்காரே இந்த சிவன். யசோக்னஹா நிரபத்ரபகா, வெட்கமில்லாதவர். ஒரு அபத்ரபகன மற்றவாள்லாம் அந்நே பரிஹசேயுஹு அபஹசேயுஹு இதி த்ரபா. அதாவது வெட்கம்ங்கிறது எப்படி இருக்கணும்னா, மற்றவா என்னை பார்த்து வந்து இது பண்ணிடுவாளோ கேலி பண்ணிடுவாளோங்கிற ஒரு வெட்கம் இல்லாதவர் நிரபத்ரபா. அபத்ரபாங்கிறச்சேயே அந்நே அபஹசேயுஹு இதி த்ரபான்னு எடுத்துக்கணும். என்ன வெட்கம், எந்த விதமான வெட்கம்னா, நம்ம நடத்தையை பார்த்து 10 பேர் வந்து பரிகாசம் பண்ணுற லெவலில் நம்ம இருந்துட்டோமேங்கிற ஒரு வெட்கம் இல்லாதவராக இருக்கார் இந்த சிவன். அதாவது தக்ஷ பிரஜாபதி வந்து இருக்கும்பொழுது சபையே நிற்கிறது, இவர் மாட்டுக்கு உட்கார்ந்துருக்கார். நிரபத்ரபா சத்பிஹி ஆச்சரித பந்தாக ஏன ஸ்தப்தேன தூஷிதா. இந்த பரமேஸ்வரனால ஸ்தப்தேன, ஸ்தப்தன உச்சித கிரியா சூன்யேன, அப்ராப்ரியேட் செயல் இல்லை, பிகாஸ் ஆஃப் இஸ் இன்அப்ராப்ரியேட் பிஹேவியர், அதுதான் ஸ்தப்தேனன்னு அர்த்தம். அவருடைய இன்அப்ராப்ரியேட் பிஹேவியர்னால சத்பிஹி ஆச்சரிதா பந்தாக, நல்லோர்கள்னால கைப்பற்றப்பட்ட ஒரு வழியானது தூஷிதா தூஷிக்கப்பட்டு விட்டது, பொல்யூட்டட், அவ்வளோதான். இது வந்து இவருடைய ஒரு அனாச்சாரமான ஒரு கிரியையினால் இத்தனை நாள் வரைக்கும் நல்லோர்கள் நடந்த அந்த பாதையானது கெடுக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறார் தக்ஷ பிரஜாபதி சிவனை பார்த்து. அயந்து லோகபாலானாம் யசோக்னஹ நிரபத்ரபா சத்பிஹி ஆச்சரிதா பந்தாக ஏன ஸ்தப்தேன தூஷிதா ஏஷமே சிஷ்யதாம் பிராப்தः என்மே துஹிதுஹு அக்ரஹீத் பாணிம் விப்ராக்னி முகதா சாவித்ரியா இவ சாதுவத். எனக்கு அதாவது இந்த ஹைரார்கி பார்க்கும் பொழுது மாமனார் ஒரு ஸ்டெப் மேலே இருக்காரா இல்லையா, மே சிஷ்யதாம் பிராப்தா, நான் அவருக்கு ஒரு சிக்ஷணம் பண்ணுற நிலைமைக்கு வந்துட்டார். என்னத்தினால, என்னுடைய பெண்ணனுடைய கையை பிடிச்சதுனால. யது மே துஹிதுஹு பாணிம் அக்ரஹீத் விப்ராக்னி முகதா, விப்ர அக்னி முகதா, பிராமணனுடைய அக்னி, அதாவது அந்த யாகத்தில் முறப்படி கைப்பற்றினார். என்னுடைய துஹிதுஹு பாணிகிரகணம் செய்த காரணத்தினால, அக்ரஹீத்து என்னுடைய பெண்ணனுடைய பாணி கையை கிரகணம் செய்த காரணத்தினால, சாவித்ரியாக இவ சாதுவத்து, சாவித்ரி இங்கே இருக்கும், சாவித்ரி துல்யாயாக அந்த விப்ராக்னி சமக்ஷம், ஒரு அந்த அக்னி சாட்சியாக, அக்னி முகத்தகான அக்னியினுடைய வாயிலிருந்துன்னு லிட்ரல் மீனிங்காக இருக்கும். அந்த இடத்துல எப்படி எடுத்துக்கணும்னா, அக்னி சாட்சியாக சாவித்ரியாக இவ சாதுவது, ஒரு நல்லவன் போல சாவித்ரி, அதாவது சவித்ரு தேவதா, சாக்ஷாத் சூரியனுக்கு ஒப்ப இருக்கக்கூடிய என்னுடைய பெண்ணை, பெண்ணினுடைய கையை அக்ரஹீத்து. அதாவது இந்த இடத்துல வந்து சவித்ரு தேவதாக்கு நம்ம வந்து உபாசனை பண்ணும் பொழுது எப்படி அந்த சவித்ரு தேவதா நாம் கொடுக்கக்கூடிய அர்க்கியத்தை அவர் வாங்கிப்பாரோ, அந்த மாதிரி இந்த சவித்ரு தேவதாவனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாம் நம்ம வாங்கிக்கிறோமோ, அந்த மாதிரி இங்கே சாவித்ரியாக இருக்கக்கூடிய என்னுடைய பெண்ணை, அவளுடைய கையை இவர் வந்து பிடிச்சார். ஆகையினால இப்போ என்ன ஆயிடுத்து, எது எந்த காரணத்தினால, எஸ்மாத் ஏவம் ஆசீத்து, என்னுடைய பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிட்ட காரணத்தினால, மே சிஷ்யதாம் பிராப்தா, மே என்னால் ஒரு சிக்ஷணம் செய்யக்கூடிய, சிஷ்யனாலே டிசைபிள்னு எடுத்துக்கிறோம்,
இங்கே வந்து சிஷ்யனாலே சிக்ஷணத்துக்கு அருகதை உடையவராக ஆகிறார். நான் அவருக்கு சொல்லித்தர நிலைமையில் ஆயிடுத்தோ இல்லையோ இப்போ ஹைரார்க்கி படி பார்க்கும் பொழுது. அதனால் ஏஷமே சிஷ்யதாம் பிராப்தா என்மே துஹிதுஹு அக்ரஹீத் பாணிம் விப்ராக்னி முகதா சாவித்ரியாக இவ சாதுவத்து. நல்லவன் மாதிரி என் பொண்ணோட கையை பிடிச்சிட்டு அப்போ என்ன நான் ஐ கேன் கிவ் ஹிம் அன் அட்வைஸ் இல்லையா? இது அடுத்ததுலேருந்து தான் ஆரம்பிக்கிறது. கிரஹித்வா மிருக சாவாக்ஷியாக பாணிம் மர்க்கடலோச்சனः பிரத்யுத்தான அபிவாத அருகே வாச்சா அப்படி அகிருத ந உச்சிதம். ஒரு வாய் வார்த்தையாக கூட என்னை வந்து உச்சிதமாக பேசலையே என்கிட்டக்க. எழுந்து நின்று நமஸ்காரம் பண்ண வேண்டிய ஒரு தகுதியில் இருக்கேன்னா பிரத்யுத்தான அபிவாத அருகே மயி. பிரத்யுத்தான எழுந்து நிற்கணும், அபிவாதனம் செய்யணும், அதுக்கு அருகதை உடையவனான மயி என்னிடத்தில் உச்சிதமாக சன்மானம், அதாவது அப்ராப்ரியேட் யோக்கியமான ஒரு சன்மானத்தை ந அகிருத வாச்சா அப்படி ந அகிருத. வாங்கோன்னாவது ஒரு அக்னாலேஜ்மெண்ட்டு வாய் வார்த்தையாவது பேசியிருக்கலாமோ இல்லையோ. இதெல்லாம் வந்து டிப்பிக்கலாக நம்ம நடக்கிற மாதிரி எழுந்து தான் நிற்கலை, அட்லீஸ்ட் ஒரு வாய் வார்த்தையால் வாங்கோன்னு சொல்லியிருக்கலாமோ இல்லையோன்னு கேட்போம் நம்ம. அதையே இங்கே வந்து தக்ஷ பிரஜாபதி கேட்டதை தான் நம்ம கேட்குறோம். ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. வாச்சா அப்படி ந அகிருத, வார்த்தையினால் கூட அவர் ஒரு உச்சிதம் ந அகிருத, ஒரு ஒரு ஒழுங்காக பிஹேவ் பண்ணலையே. அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாருன்னா மிருகசாவாக்ஷியாக பாணிம் கிரஹித்வா மர்க்கட லோச்சனகாங்கிறார். டிஃப்ரென்ஸை காமிக்கிறார் அந்த இடத்துல. ஒரு சின்ன மான் குட்டி, அந்த ஒரு சின்ன மானனுடைய மருண்ட கண்கள் எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட கண்களை உடையவள் சதி. மிருக ஷாவ அக்ஷி, மிருகன மானு, ஷாவன பால, ஹரிண பாலஸ்ய அக்ஷினி இவ அக்ஷினி எஸ்யாஹாசா. அவளுடைய கண்கள் வந்து ஒரு சின்ன மான்குட்டியினுடைய கண்கள் போல இருக்கக்கூடிய கண்கள் சதிக்கு. அப்பேற்பட்டவளுடைய பாணிம் கிரகித்வா கையை பிடித்து விட்டு, இவர் யாரு? மர்க்கட்ட லோச்சனகா, குரங்கு மாதிரி அவருடைய கண்கள் இருக்கான். அதாவது வித்தியாசமான விரூபாட்சகாங்கிறதுக்கு வந்து அப்படி சொல்றார். சிவனுக்கு விரூபாட்சன்னு பேர். பாவம் விரூபன்னங்கிறச்சு உங்களுக்கு வந்து 3 கண்கள் இருக்குங்கிறத காமிக்கிறது, அவ்வளவுதான். அவருக்கு முக்கண்டன்றதுக்கோசரம் அப்படியா? அவ்வளவுதான். எல்லாருக்குமே வந்து சமமான அக்ஷம், அவருக்கு வந்து விரூபாட்சம், விச் மீன்ஸ் ஆட் நம்பர் ஆஃப் ஐஸுங்கிறதுக்கு சொல்கிறார் அதை. ஸோ மர்க்கட்டலோச்சனகா நீங்கள் சொல்லிடுறார். மர்க்கட்டங்கிறச்சே குரங்கு போல கண்கள் அப்படிங்கிறார். அடுத்ததுலேருந்து இன்னும் அழகாக இருக்கும். ஆனால் அதுக்கு வந்து ஸ்ரீதர சுவாமி முழுக்க நமக்கு வந்து ஒரு ஸ்துதி பரமாக சொல்கிறார். அதுதான் இன்னும் பியூட்டிஃபுல். கிரஹித்வா மிருக சாவாக்ஷியாக பாணிம் மர்க்கட்டலோச்சனः பிரத்யுத்தான அபிவாத அருகே வாச்சா அப்படி அகிருத ந உச்சிதம். வாய் வார்த்தையாக கூட எனக்கு வந்து ஒரு உச்சிதமாக இவர் பேசலையே அப்படிங்கிறார். அடுத்தது லுப்த கிரியாய அசுச்சயே மானினே பின்னசேதவே அனிச்சன் அப்படி அதாம் பாலாம் சூத்ராய இவ உஷதீம் கிரம். அடுத்த 4 ஸ்லோகங்கள் எப்படின்னா 13, 14, 15, 16 இந்த 4 ஸ்லோகங்களுமே உங்களுக்கு வந்து இது அதாவது 2 விதமாக. ஒன்று வந்து மேலோட்டமாக இருக்கக்கூடிய மீனிங், அவரை வந்து திட்டுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அர்த்தமாக அமையிறது. அதுக்கப்புறம் ஸ்துதிபரமாக இருக்கக்கூடிய ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த ஸ்துதிபரமாக இருக்கக்கூடிய அர்த்தம் இன்றைக்கி கவர் பண்ண முடிஞ்சதுன்னா பண்ணுறேன், இல்லைன்னா அடுத்த கிளாஸில் பார்ப்போம். அதை சேர்த்து சொல்கிறேன். ஏன்னா அதை வந்து 16வது ஸ்லோகத்தை வியாக்கியானம் பண்ணும் பொழுது ஸ்ரீதர சுவாமி அதை கீழே கொடுத்துருக்கார் அந்த வியாக்கியானத்தில். ஸோ முதல்ல மேலோட்டமாக நிந்தாபரமாக இருக்கக்கூடிய அர்த்தம் லுப்தக்கிரியாயங்கிறச்சு ஒரு அவருடைய செயல்கள் எதுவுமே வந்து ஒரு லுப்தம், அதாவது ஒழுங்காக எல்லாரும் பண்ணக்கூடிய ஒரு அனுஷ்டானங்கள் எதுவுமே அவர் பண்ணலையே. லுப்தன்னா காணா போயிட்டுன்னு அர்த்தம், ஆப்சன்ஸ், கிரியா சூன்யத்துவம்னு அர்த்தம். லுப்த கிரியாய கிரியையே இல்லாத அனுஷ்டானங்களே இல்லாதவராகவும் இருக்கும் அவருக்கு பாலாம் அதாம். இதுதான் இங்கே மெயின் சென்டென்ஸ். நமக்கு என்ன? அனிச்சன் அப்படி அகம் பாலாம் அதாம், என்னுடைய குழந்தையை அனிச்சன் அப்படி எனக்கு விருப்பமே கிடையாது, சுத்தமாக விருப்பம் கிடையாது, ஏதோ பிரம்மா வந்து சொன்னாருங்கிறதுனால நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த இடத்துல.
பாலாம் அதாம் யாருக்கு கொடுத்தார்? லுப்த கிரியாய, அதாவது செயல் ஒழுங்கான ஒரு அனுஷ்டானம் இல்லாத ஒருவருக்கும், அசுச்சையே சுச்சி இல்லை, ஒரு ஒரு ஹைஜீன் கிடையாது, எங்கே பார்த்தாலும் ஏதோ ஸ்மசானத்தில் சுற்றின்னு இருக்கார், கையில் பாம்பு வச்சுட்டு இருக்கார், ஃப்ரெஷ்ஷாக அப்படியே அடித்து. இதில் குமார சம்பவத்தில் வந்து இதெல்லாம் என்னமோ ஞாபகம் வச்சுட்டு பரமேஸ்வரன் அங்கே வந்து பார்வதிகிட்ட வந்து தானே சொல்லுவார் சிவனுக்கு அகேன்ஸ்டா, ஏமா நீ போய் நீ வந்து ஒரு அரசகுமாரி, ராஜா, அதாவது ஹிமவத் பர்வதம் வந்து ஒரு ராஜா அமங் மவுண்டன்ஸ், அவனுடைய பொண்ணு நீ, யுவர் பிரின்சஸ், நீ போய் இந்த மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு தானே தன் வாயால் சொல்லிப்பார். அதுதான் அங்கே இன்னும் வேடிக்கையாக இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் வச்சு நாங்கள் கேட்பார். அசுச்சையேங்கிறச்சு எதுவுமே அவர்கிட்ட வந்து ஒரு சுச்சி, அதாவது பவித்திரமாக எதுவுமே இல்லையே. மானினே, ரொம்ப அபிமானம் ஜாஸ்தி, கர்வம் ஜாஸ்தி அவருக்கு, செல்ஃப் எஸ்டீம் ரொம்ப ஜாஸ்தி அவருக்கு. பின்ன சேத்தவே, சேத்துனாலே தர்மம், தர்மம்ங்கிறது தான் சேத்து, ஒரு பிரிட்ஜு, அதை வந்து உடைச்சவர், ஒரு ஒரு பாதை அறியாதவர். முன்னாடியே சொல்லிட்டார் இல்லையா, சத்பிஹி பந்தாகா தூஷிதகான்னுட்டு, அதாவது நல்லோர்கள் ஒரு பாதையை அமைச்சிருக்கான்னா அந்த தர்மங்கிற சேத்துவை இவர் உடைச்சுட்டார். இதுதான் முறை, இதுதான் தர்மம்னு ஒன்று இருந்ததுன்னா அதை பின்ன சேத்தவே, தர்மத்தை உடைத்தவரான அவருக்கு இப்போ பாலாம் அதாம் எனக்கு விருப்பமே இல்லாத என் குழந்தைய நான் கொடுத்துருக்கேன். எது போல அப்படின்னா அந்த இடத்துல வந்து அட்ஜெக்டிவ், இது ஒரு உதாரணம் சொல்கிறார். சூத்ராய இவ உஷதீம் கிரம், உஷதி அப்படின்னா உஷஸ்னாலே பிரகாசம்னு அர்த்தம். இந்த இடத்துல ஷகாரம் வேற, உஷஸ்ன்னு அந்த பெரிய ஷா போட்டோம்னா உஷக்காலம்னு சொல்கிறோமே பிராத்தः காலத்துக்கு முன்னாடி, அது உஷஸ். இந்த உஷதி அப்படின்னா பிரகாசத்தை கொண்டது அப்படின்னு அர்த்தம். ஸோ பிரகாசமாக இருக்கக்கூடிய வார்த்தைகள்னாலே நமக்கு வேதம் தான் அந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. ஸோ வேத லக்ஷணாம் கிரம், வேத வாக்கியங்களை, அதாவது வேதாத்தியனத்தை சூத்ராய இந்த 4வது வர்ணத்தாருக்கு கொடுத்தா மாதிரி ஆயிடுறது. அது எப்படி ஒரு பாத்திரமில்லாத ஒரு இடத்துல கொடுத்தா மாதிரி ஆகிறதோ, அது வந்து விளங்காதோ, அது எப்படி ஒரு பொலிவோட இருக்காதோ, அந்த மாதிரி பாத்திரமில்லாத ஒருவனுக்கு போய் என்னுடைய பெண்ணை கொடுத்தேனே அப்படின்னு தக்ஷ பிரஜாபதி அந்த சபையில் எல்லாருக்கும் சொல்லின்னு இருக்காருங்க. அடுத்தது பிரேதாவாசேஷு கோரேஷு பிரேதைஹி பூதகணைஹி விருத்தஹ அடதி உன்மத்தவத் நக்னஹ வியுக்தகேஷஹ ஹசன்னு ருதன்னு. இது எப்படி நடந்துக்கிறார் இவர்? பிரேதங்கள் இருக்கக்கூடிய பூமியில் போய் அவர் வாசம் பண்ணுறார். பிரேத கணங்களோட பூதகணங்களோட இவர் வந்து இப்போ ஸ்மசானத்துலன்னா அவருடைய வாசம் இருக்குது எப்போ பார்த்தாலும். பிரேதாவாசேஷு, பிரேதங்களுடைய வீடாக இருக்கும் ஸ்மசானேஷு, ஆவாசங்கிறது வீடு, அந்த பிரேதங்கள் இருக்கக்கூடிய கார்ப்ஸஸ்லாம் இருக்கக்கூடிய வீடுனாலே ஸ்மசானம், சிமெட்ரி. ஸோ அந்த ஸ்மசானத்தில் கோரமாக இருக்கக்கூடிய ஸ்மசானேஷு, ஸ்மசானங்களில் பிரேதைஹி பூதகணைஹி விருத்தஹா, எப்போ பார்த்தாலும் பிரேதங்களும் பூதகணங்களும் அவரை சுற்றி நின்றுருக்கு. அப்படி அவர்களால் சூழப்பட்டவராக இந்த சிவன் நக்னஹா, வஸ்திரம் கிடையாது, திகம்பரத்துவம் இல்லையா. அதில் சொல்கிறச்சே கல்யாணத்து போது யோசிச்சு பாருமா, நீ வந்து அப்படியே பட்டு வஸ்திரம் போட்டுன்னு இருப்ப. பார்வதிகிட்ட சிவன் பின்னாடி சொல்லுவார், பட்டு வஸ்திரம் போட்டுண்டு வெண்பட்டில் நின்றுருப்ப. அவரா அப்போ கல்யாணத்துக்கு வரணுமேன்னுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து அப்படியே ரத்தஞ்சொட்ட ஒரு யானத்தோலை கட்டின்னு இருப்பார். இல்லையா திகம்பரனாக வரப்போகிறார். இது ஒத்து போகுமா? சிரிக்க மாட்டா ஜனங்கள் பார்த்து அப்படின்னு கேட்பார். சிவனே கேட்பார் அதை. அதனால அது பரவாயில்ல. இங்கே வந்து இட் பிகம்ஸ் அன் இன்சல்ட் இல்லையா. அங்கே வந்து ஒரு டெஸ்ட் பண்ணுறதுக்காக, அவளுடைய பிரேமை எவ்வளோ தூரம் இருக்குன்னு டெஸ்ட் பண்ணுறதுக்காக அங்கே கேட்பார். நக்னஹா, நக்னஹாங்கிறச்சு வஸ்திரம் இல்லாதவர். திகம்பரஹா வியுக்த கேஷஹா, தலைமுடியெல்லாம் வந்து அப்படியே விரிச்சு இருக்கக்கூடியது. நடராஜர் பாருங்கோ, நடராஜருடைய இதில் இந்த சைடில் இப்படி இருக்குமோ இல்லையோ, நீட்டமாக அது அவருடைய ஜட்டாமுடி தான் வந்து அப்படி எங்கே பார்த்தாலும் அப்படியே பரட்ட முடியாக இருக்கக்கூடியது. வியுக்த கேஷ, எங்கும் வியாபித்து விகீர்ண, எங்கே பார்த்தாலும் செதறி இருக்கக்கூடிய தலைமுடியை கொண்டவர். ஹசன்னு சிரிச்சுண்டு, ருதன்னு அழுதுண்டு, உன்மத்தவது அடதி, ருதன்னால இங்கே அழுதுண்டுன்னு இல்லை கத்திண்டுன்னு எடுத்துக்கணும். அட்டகாசமாக சிரிச்சுண்டு, ஒரு சத்தம் போட்டுண்டு, உன்மத்தவத்து பைத்தியம் போல அடத்தி சுத்தின்னு இருக்கார் இந்த சிவன்.
எத்தனை ஒரு சிவன் இந்த பாருங்கோ இதெல்லாம். ஆனால் ஸ்ரீதர சுவாமி நமக்கு வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டை கொடுத்துருவார் அந்த இடத்துல. இது எல்லாமே ஸ்துதிபரம். அவனை அறியாத தக்ஷ பிரஜாபதி ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் இந்த இடத்துல. அதான் சிதா பஸ்ம கிருத ஸ்நானஹா பிரேதஸ்ரக்கு நிரஸ்தி பூஷணஹா நிரு அஸ்தி பூஷணஹ சிவாபதேசோ ஹி அசிவஹ மத்தஹ மத்தஜன பிரியஹ பதிஹி பிரமதபூதானாம் தமோமாத்ராத்மக ஆத்மனாம். இவர் மேலும் எப்படி இருக்கார்? சிதா பஸ்ம கிருத ஸ்நானஹா, அந்த செதை இருக்கே இப்போ ஃபியூனரல் அந்த இதெல்லாத்தையும் எரிக்கக்கூடிய அந்த பஸ்மம் இருக்கே, அந்த ஸ்மசானத்தில் இருக்கக்கூடிய சிதா ஃபியூனரல் பயர், அதில் உங்களுக்கு அந்த சிதையில் இருக்கக்கூடிய பஸ்ம, அந்த பஸ்மத்தை தன் பேரில் ஸ்நானம் பண்ணிக்கிறார். சொன்னேன் இல்லையா, உஜ்ஜைனில் வந்து மகாகாளேஸ்வர் வந்து அந்த ஸ்மசானத்திலேருந்து கொண்டு வந்த அந்த பஸ்ம ஸ்நானம் தான் அவருக்கு அந்த இடத்துல. அது ஒரு அந்த தினமும் பஸ்ம ஆரத்திங்கிறது ஒரு விசேஷம் அந்த இடத்துல. ஸோ பஸ்ம கிருத ஸ்நானகா. ஆனால் அது என்னன்னா அவருடைய தேகத்தில் பட்டுடுத்துனா அர்ச்சாவதாரமாக இருக்கட்டும், நேரடியாக சிவனுக்கு வந்து அர்ச்சனை பண்ணதாகவும் இருக்கட்டும், இல்லை இந்த இடத்துல சிவலிங்கத்துக்கு போட்ட பஸ்மமாக இருக்கட்டுமே, அது வந்து பவித்திரமாக ஆயிடுறது அவருடைய ஒரு தேக ஸ்பர்ஷத்தினால. அதனால சிதா பஸ்மமாவன்னா முன்னாடி இருந்திருக்கலாம், பரமேஸ்வரன் இடத்துல அங்கே போயிட்டு வந்துருத்துனா அது வந்து அதனுடைய புண்ணிய விசேஷத்தை சொல்ல முடியாது. சிதா பஸ்ம கிருத ஸ்நானகா, தினம் தினம் வந்து செதையிலேருந்து இருக்கக்கூடிய அந்த சிதாலேருந்து பஸ்மத்தை எடுத்து அவர் ஸ்நானம் பண்ணிக்கிறார். பிரேத ஸ்ரக்கு, பிரேதங்களை தான் வந்து மாலையாக போட்டுக்கிறார். பிரேதானாம் ஸ்ரஜா மால்யானி யஸ்ய, அந்த பிரேதங்கள் தான் அவருக்கு வந்து ஸ்ரக்கு மாலையாக ஆகிறது. அதுக்கப்புறம் இதில் நிரு அஸ்தி பூஷணகா, நிரு நரர்கள் மனுஷியர்கள், நிருணாம் அஸ்தீனி அவர்களுடைய அந்த எலும்புகள் இருக்கே, அந்த எலும்பு தான் பூஷணம், அதுதான் அவருக்கு வந்து அலங்கரண பொருளாக இருக்குது. இதெல்லாம் இதில் வந்து காளிதாசன் சொல்கிறது எப்படின்னா, 2 விஷயத்தை பார்த்து நான் ரொம்ப வருத்தப்படுறேம்மா. ஒன்று, அந்த பெரச்சந்திரன் பார்க்கறதுக்கு அத்தனை அழகாக இருக்குது அந்த சந்திரன், அது போயும் சிவன்கிட்ட உட்காந்துட்டு இருக்கேன். இன்னொன்று, நீனும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற, பார்வதியை பார்த்து சொல்கிறார், நீனும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற, துவயங்கதம் சம்பிரதி சோச்சனீயதாம்பர். ரெண்டும் ஒரு பிட்டியபிள் ஸ்டேட்டுக்கு வந்துட்டேளே, இப்படி போயும் அந்த கபாலி கையில் வந்து ஓட்ட வச்சுட்டு திரியிறவன்கிட்ட போய் நீங்கள் வந்து அடைக்கலம் அடைகிறீங்களே அப்படின்னு கேட்டுப்பார். அதுதான். ஆனால் அது எல்லாத்தையும் ஒன்றொன்னா பதில் அடிப்போம். நீ எதெல்லாம் வந்து நீ மைனஸ் பாயிண்ட்டுன்னு சொல்கிறியோ அது ஒவ்வொன்றும் எனக்கு ப்ளஸ் பாயிண்ட், அதுதான் வேணும் எனக்கு, ஆகையினால எனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்போ. சிதா பிரேதஸ்ரக்கு நிரு அஸ்தி பூஷணா சிவ அபதேசா. பேர் என்ன அவருக்கு? அபதேசனாலே பெயர். பெயர் வந்து சிவஹா இதி அபதேசா நாம மாத்திரம், வெறும் பெயரில் தான் சிவ மங்களம்னு போட்டிருக்கே தவிர அவர் பண்ணுறது பூரா அமங்கலமாக இருக்கே. அசிவஹா சஹா சிவ அபதேசா ஹி அசிவஹா, வெறும் பெயரில் மாத்திரம் சிவ மங்களம்னு வச்சுண்டு அசிவஹா எங்கே பார்த்தாலும் அமங்கலத்தை வந்து அமங்கலத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருக்காரே அவர் பகவான். மத்தஹா மதம் பிடித்தவர், மத்த ஜன பிரியகா யார் யாருக்கெல்லாம் வைத்தியம் பிடிச்சிருக்கோ அவளுக்கு வந்து ரொம்ப பிடிச்சவராக இருக்கார். மத்த ஜன பிரியகா பிரியனாக விளங்கக்கூடியவர். தமோமாத்திர ஆத்மக ஆத்மனாம் பிரமதபூதானாம் பதிகி, பிரமத கணங்களுக்கு பதியாக விளங்கக்கூடியவர். தமோமாத்திர ஆத்மக ஆத்மனாம், தமஸ் தமோமாத்திர ஆத்மகாங்கிறச்சே கேவல தமோரூபா ஆத்மா ஸ்வபாவா ஏஷாம் தேஷாம். தமோமாத்திரம் ஆத்மகம், அதாவது ஆத்மா ஸ்வபாவம், யார் யாருக்கெல்லாம் வந்து வெறும் தமோகுண பிரதானமாக இருக்கக்கூடிய அவர்கள் இருக்காளோ அது வந்து பிரமத கணங்கள். அந்த பிரமத கணங்களுக்கு தான் பதியாக இருக்கார் இவர் பரமேஸ்வரன். அப்பேற்பட்டவராக இருப்பவரை நான் கொண்டு போய் என் பொண்ணை வந்து அங்கே கொடுத்துட்டேனே அப்படிங்கிறார். சிதாபஸ்ம கிருதஸ்நானஹ பிரேதஸ்ரக்கு நிரு அஸ்தி பூஷணஹ சிவாபதேசோ ஹி அசிவஹ மத்தஹ மத்தஜன பிரியஹ பதிஹி பிரமதபூதானாம் தமோமாத்திர ஆத்மகா ஆத்மனாம். தஸ்மை
தஸ்மா உன்மாதநாதாய நஷ்டசோச்சாய துர்ஹிருதே தத்தாபத மயா சாத்வி சோதித்தே பரமேஷ்டினா. அந்த தஸ்மாங்கிறது தஸ்மை, தஸ்மை அப்பேற்பட்ட பரமேஸ்வரன் உன்மாத நாதாய. உன்மாதங்கிறச்சு பைத்தியம் பிடிச்ச, அதாவது கொஞ்சம் நாட் இன் த ரைட் சென்ஸ் ஆஃப் மைண்டு, அப்படி இருக்கக்கூடிய பூத கணங்களுக்கு நாதன், இப்போ தலைவனாக விளங்கக்கூடியவன். உன்மாத நாதாய நஷ்ட சௌச்சாய, ஒரு ஹைஜீனிக் இதுவே கிடையாது அவருக்கு, சௌச்சம் அப்படிங்கிறதே இல்லாத ஒரு பர்சனுக்கு, துர்ஹிருதே துஷ்ட சித்தாய கெட்ட மனதை கொண்டவனுக்கு, மயா என்னால் பரமேஷ்டினா சோதித்தே சதி, பரமேஷ்டியான பிரம்மாவினால் சோதித்தே அவரால் தூண்டப்பட்டவனாக நான், என்னால் சாத்வி என்னுடைய பெண்ணு ரொம்ப பாவம், சாது அவ நல்லவ, அவளை கொண்டு போய் நான் கொடுத்தேனே பத. பதன்னாலே ஐயோ அவளை போய் கொடுத்துட்டேனே. பதங்கிறது ஆக்சுவலி கேதே அபி ஹர்ஷே அபி. அந்த பதங்கிற பதம் வந்து அவ்யய பதம், ஐயோன்னு சொல்லலையா நம்ம, அடடா அப்படிங்கிறோம். அந்த அடடாங்கிறது நம்மளுடைய டோனல் டிஃப்ரென்ஸில் அது சந்தோஷத்துக்கும் இருக்கலாம், இல்லை துக்கத்துக்கும் இருக்கலாம். நம்ம மேலோட்டமான அர்த்தம் எடுத்துட்டோம்னா துக்கத்தில் சொல்கிற அடடா இப்படி என் பொண்ணை போய் இவர்கிட்ட கொடுத்துட்டேனே அப்படின்னு அவர் சொல்கிறார். இதை பூரா ஸ்ரீதர சுவாமி இப்போ என்ன பண்ணுறாருன்னா, நமக்கு வந்து அதுக்கு ஒரு இந்த அர்த்தம் கொடுத்துடுறார். ஒவ்வொரு பதத்துக்குமே ஸ்ரீதர சுவாமி மாத்திரம் இல்லை, இன்னொரு வியாக்கியாத்தாவும் சில இடங்களில் சேர்த்து அதுக்கு வந்து கொடுக்குறார். லுப்த கிரியாயங்கும் பொழுது இப்போ பூரா நம்ம வந்து வியாக்கியானத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது பத இது கேதேன்னு ஆயிடுத்து. வாஸ்தவஹா தூ அயம் அர்த்தா, உண்மையாக பார்த்தோம்னா இதுதான் அர்த்தம். என்ன அர்த்தம்? லுப்தாக கிரியாக அப்படிங்கிறச்சே பரபிரம்ம ரூபத்துவாது, பரபிரம்மஸ்வரூபம்ங்கிறதுனால அவருக்கு கிரியையை செய்ய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆத்மாராமகா ஆத்மஸ்வரூபத்தில் தலைச்சு நிற்கக்கூடியவர், கிரியை தானாக அவரை விட்டு விலகினது. அவருக்கு ஒன்றும் அந்த அனுஷ்டானம் செய்யணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. இந்த மோட்சத்துக்காக வந்து பிரயத்தனப்படுறவா, இந்த ஜென்மாவில் வந்து ஜென்மாவை எடுத்து 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 வந்து உழண்டுன்னு இருக்கிறவர்களுக்கு தான் இந்த அனுஷ்டானங்களும் கிரியைகளும் இதெல்லாம் இருக்குது. பரமேஸ்வரனுக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா சாட்சாத் பரபிரம்மஸ்வரூபம் பகவான். ஆகையினால பரபிரம்மத்வாது லுப்த கிரியாய, அவருக்கு வந்து கிரியைங்கிறது அவசியம் இல்லை. அசுச்சயங்கிறச்சு நாஸ்தி சுச்சிஹி யஸ்மாத். அசுச்சின்னா அதாவது சுத்தம் இல்லாதவர்னு எடுத்துக்கிறதுக்கு பதிலாக அவரை காட்டிலும் வேறு ஒரு வஸ்து சுத்தமானது கிடையாதுன்னு அர்த்தம். காளிதாசன் வந்து விக்ரமோர விஷயத்தில் சொல்கிறச்சு, ஈஸ்வர இதி பதம் ஏது அனன்ய விஷயாம்பர். ஈஸ்வரன்னு ஒரு பதம் இருந்ததுன்னா அந்த ஈஸ்வரங்கிறது யாரை குறிக்கிறதுனா பரமேஸ்வரனாக தான் குறிக்கிறது, வேற ஒருத்தரையும் குறிக்க முடியாதுன்னுடுவார். அது மாதிரி இங்கே வந்து அசுச்சிங்கிறச்சு யஸ்மாத்து சுச்சிஹி ந வித்யதே, யாரை காட்டிலும் வேறு ஒரு பவித்திரமான வஸ்து கிடையாதோ அப்பேற்பட்ட மோஸ்ட் பவித்திரதமம் வஸ்து பகவான் தான், ஈஸ்வரன். மானினே இந்த இடத்துல வந்து இந்த இருக்கிற இடத்துலலாம் இங்கே வந்து நம்ம வேணும்னா ஒரு அவக்கிரகத்தை எடுத்துட்டு அமானினே அபின்ன சேத்தவே இப்படி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல அபின்ன சேத்தவே, இங்கேயும் வந்து பார்த்தேன்னா அமத்தக அமத்த ஜனப்பிரியா அப்படின்னு எடுத்துக்கலாம். இது எல்லாமே அது அப்படி தான் எடுத்துட்டு அமானினே, அவருக்கு ஒன்றும் வந்து ஒரு கோபம் இது ரோஷம், அதாவது ஒருத்தரை குறிச்சு, மானம்னாலே சாதாரண கோபம் இல்லை, ஒரு காமம் வந்து நமக்கு நம்ம ஒன்று ஆசைப்படுறோம், அந்த ஆசை வந்து நிராசையாக போயிடுறதுன்னா ஒரு கோபம் வருதோ இல்லையோ, அந்த கோபம் இல்லை. ஒருத்தர் வந்து நம்மளை பிட்ரே பண்ணிட்டா அப்போ நமக்கு வரக்கூடிய கோபத்துக்கு தான் மானம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இன்னும் அவருக்கு மானம் கீனம்லாம் கிடையாது. இவ்வுலகத்தை வந்து பிரளயம் பண்ணும் பொழுது இதை வந்து எல்லாத்தையும் தன்னுள்ள ஒடுக்கணுங்கிறச்சு அதுக்கு உண்டான ஒரு கோபாக்னி அவர் வந்து வரவழைச்சுப்பார், அவ்வளவுதானே தவிர அகாரணமாக வந்து கோவிச்சுக்கிற ஒரு டெண்டன்சியே அவருக்கு கிடையாது. அமானினே அபின்ன சேத்தவே, தர்மத்தை கடைபிடிக்கிறவர் ஒருத்தர், அவருக்கு போய் தர்மத்தை உடைக்கிறவர்னு சொன்னால் ஒட்டி வருமா? அதனால அபின்ன சேத்தவே. அடுத்தது தஸ்மை பரமேஸ்வரஸ்ய மதியா மானுஷி கன்யா கதம் யோக்யா சியாத்து இது லஜ்ஜாதினா தாத்தும் அனிச்சன்ன. இல்லை பிடிக்காத கொடுத்தேன்னு இருக்கோ இல்லையோ, அனிச்சன் அப்படி
பிடிக்கல ஆனாலும் கொடுத்துட்டேன் அப்படி இல்லை. பேர்பட்ட ஒருவருக்கு என் பொண்ணை நான் கொடுக்கறதா அப்படின்னு வெக்கப்பட்டுண்டு கொடுக்கறதுக்கு அவர் வந்து தயங்கி தயங்கி கொடுத்தார் அப்படின்னு மாற்றிக்கிறார் ஸ்ரீதர சுவாமி அந்த இடத்துல. எல்லா வியாக்கியாத்தாவும் ஏன்னா தேவதைய சிவனிந்தேங்கிறது வந்து வாஸ்தவமாக வந்து சிவனிந்த பண்ணக்கூடாது. ஏன்னா அவரும் ஒரு ஈஸ்வரன் தானே. இதை நம்ம வந்து பண்ணுற நம்ம படிக்கும் பொழுது நம்ம நிந்தைக்கு நம்ம ஆளாயிடுவோமோ அப்படிங்கிறதுக்காக வியாக்கியாத்தாலாம் சொல்ல விஷயம் என்னன்னா, நம்ம கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. ஒவ்வொரு வார்த்தையும் அவனுக்கு ஸ்துதிபரமாக தான் இருக்கும்ப. இந்த நாராயணியத்துக்கு வந்து இப்போ பட்டத்திரி கதை ஒன்று உண்டு. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் வந்து அமரப்பிரபுங்கிறத மரப்பிரபுன்னு ஒரு இவர் சொல்லிட்டு இருந்தார். அப்போ வந்து பகவான் வந்து சொப்பனத்தில் வந்து சொன்னார், ஏன் நான் வந்து மரப்பிரபுவா இருக்க முடியாதா, மனுஷியாளுக்கு நான் வந்து பிரபுவா இருக்கக்கூடாதா, தேவர்களுக்கு மாத்திரம் அமரப்பிரபுவா தான் இருக்கணுமா அப்படின்னு வந்து சொன்னாரோ இல்லையோ. அதனால எந்த ஒரு வார்த்தையா இருந்தாலுமே அதை வந்து நம்ம அந்த சரியான கண்ணோட்டத்தில் நம்ம யோசிச்சோம்னா நிந்தையா இருக்கக்கூடிய வார்த்தை கூட ஸ்துதிபரமா ஆயிடும். நிந்தா ஸ்துதின்னு சொல்லுவாளா? இது நிந்தா ஸ்துதிங்கிறது வந்து எப்படின்னா திட்டுற மாதிரி திட்டி அது வந்து ஸ்தோத்திரமா அமையறதுங்கிறது அது வேற, அது இன்டென்ஷனல். அது இது வந்து தக்ஷனுடைய கதையில தக்ஷனுக்கு நிந்த பண்ணணும்னு அந்த இடத்துல, ஆனா அவனை அறியாத அது வந்து ஸ்துதிபரமா ஆயிடுறது. அது நமக்கு வியாக்கியாத்தா சொல்றார் அப்படி. ஸோ அனிச்சன் அப்பி இது வந்து கொடுக்கணும்னு எனக்கு இஷ்டம் இல்லை, ஏன்னா ஐ எம் நோவேர் தேர் நியர் ஹிஸ் ஸ்டேட்டஸ். அப்படி இருக்கும் பொழுது கூட ஒரு வெட்கத்தினால கொடுத்தேன்னா அந்த சூத்ராய இவ உஷதீம் கிராமங்கிறதுக்கு வந்து கிரம்ங்கிறது அனர்ஹ மாத்திரத்வே திருஷ்டாந்தா ந ஹீனத்வம். அதாவது யதா கஷ்டித் சூத்ராய வேதம் அர்த்தலோபேன ததாதி தத்வத். ஒரு பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒருத்தன் வந்து பாத்திரம் இல்லாத ஒரு விஷயத்தில் கொண்டு போய் கொடுத்தான்னா எப்படி இருக்குமோ, தகுதி இல்லாத ஒருவனுக்கு அப்படிங்கும்பொழுது, அதாவது தனக்கு தகுதி இல்லை, தான் வந்து பணத்திற்காக ஒரு காரியத்தை செய்யறோம் அப்படின்னு அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும்னு சொல்கிறார். இல்லைன்னா இதை வந்து சூத்ராகா ஏவ உஷதீம் கிரம், அந்த நாலாவது வர்ணத்தார் எப்படி பிராமணனுக்கு தான் இந்த வேதம் வந்து உரித்தது அப்படின்னு அவள் வந்து வேதத்தை வந்து பிராமணர்களுக்கு கொடுக்குறாளோ, அதுபோல் நான் வந்து என்னுடைய பெண்ணு வேற எங்கேயும் போய் இப்போ மனைவியாக இருப்பதற்கு தகுதி இல்லை, சிவன்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு பெருமிதத்தில் கொடுத்தார் அப்படின்னு எடுத்துக்கலாம். பிரேதாவாசேஷு கோரேஷு இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறாருன்னா, பிரேதாவாசாதி சர்வம் விடம்பன மாத்திரம் உன்மத்தவத்துங்கிறத எடுத்துக்கணும். அதாவது ஒரு பைத்தியம் போல அவர் வந்து விவகாரம் பண்ணா கூட ஒரு ஆத்ம ஜானி எப்படி சொல்கிறோம், பாலோன்மத்தவத்துன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு குழந்தை போல ஒரு உன்மத்தகா ஒரு பைத்தியம் பிடிச்சவர் எப்படி வந்து நடந்துப்பாரோ அந்த மாதிரி. வி டோன்ட் ரெக்கக்னைஸ் தேர் ஆக்சுவல் தத்துவம், அந்த அவளுடைய தத்துவம் நமக்கு புரிஞ்சுக்காத அவர் என்னவோ பார்ப்பதற்கு இந்த மாதிரி இருக்காரே தவிர உண்மையான ஒரு ஸ்வரூபம் வேற ஏதோ அப்படி அவர் சுத்துறார் இல்லையா. இதை வந்து இதோட நிறுத்திக்கிறேன். அடுத்த கிளாஸில் இதை திருப்பியும் ஆரம்பித்து இந்த ஸ்துதிபரமாக ஆரம்பிப்போம் நம்ம. வாகீஷா எஸ்ய வதனே லக்ஷ்மீர் எஸ்ய ச வக்ஷசி எஸ்யாஸ்தே ஹிருதயே சம்வித் தம் நிருசிம்ஹம் அஹம் பஜே. கட்டுமா?